இந்தாடி தமிழ் பணத்தை வச்சுக்கடி. ஐயோ பாட்டி எனக்கு வேணாம். கொண்ட ஈஸ்வரி மூஞ்சில விட்டு ஏறி. சொல்றத கேளு போய் குடு. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க. அன்பு உறவுகளே, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. சும்மா பார்த்துட்டு போறீங்க, போற பக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன். இது அன்பான பணிவான வேண்டுகோள் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம அப்பத்தா என்ன பண்றாங்க, சின்ன மருமகள்ல வேகமா பெரிய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து உள்ளுக்குள்ள வராங்க. அப்பத்தாவை பார்த்தோன்னா அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பத்தா அம்மா அம்மா அப்படின்னு ஆத்தா எல்லாரும் அத்தை எல்லாம் ஓடி வர்றாங்க. ஈஸ்வரிக்கு மட்டும் வயித்த கலக்குது. என்ன, எதுக்கு இந்த கிளவி வருது? ஏண்டி சித்ரா, எதுக்குடி இவ வர்றா? அதானே தெரியல, எதுக்கு பூகம்பத்தை கலப்ப வருதா ஒன்றும் புரியலைன்னுகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா கூட அம்மச்சி அப்படின்னு வந்து கட்டி பிடிக்குதுங்க. புள்ளைய தோல்ல வச்சுக்கிட்டே தெரியுதுங்க. ஏன்னா அப்பத்தானே அம்மான்னு சொன்னா நம்புவாங்க அப்படிங்கிறக்காண்டி அந்த பிள்ளை அம்மா அம்மான்னு சொல்லுதுல்ல, அவ தூக்கவே இல்லை, எப்படி அம்மான்னு சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதான். ஏண்டா அவ குரலை மாத்தி பேசி இந்த வீட்டுக்குள்ள இருக்கா, அதை நம்ம கேட்க மாட்டோமா என்ன? இந்த டைரக்டர் மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டு தெரியுதான். இப்படியே ரொம்ப நாளைக்கு இழுத்து அடிச்சா ஹீரோ மேல உள்ள மதிப்பும் போயிரும், இந்த சீரியல் மேல ஒரு இதே போயிரும் தான் தோணுது. இப்ப உள்ளுக்கு வந்தோன்னே வா தா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, டே நான் ஒன்னும் உங்க வீட்டுல கொஞ்சி குழாவி சாப்பிட்றதுக்கு வரல, வேற எதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் என்னோட அந்த காலத்து மருந்து இருந்து என் ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு, நான் எடுத்துட்டு போக வந்தேன், தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போறாங்க. மலர் போகுது. அம்மாச்சி அம்மாச்சி அப்படிங்களா? யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன நீ மட்டும் நொம்மச்சின்னு வர, வெளில நில்றி அப்படின்னு உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு பீரோலு பெட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. இதுங்க வாசல்ல இருந்தே பாக்குதுங்க. ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறாங்களா, அவங்க விட்டு தைலம், மூட்டுக்கரு தைலம், அப்புறம் சட்டை, அப்புறம் அவங்க சேலை இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் போட்டோலாம் அவங்க வீட்டுக்காரோட எடுத்த போட்டோ பழையதான் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பழையது இத்து போனதை எடுக்கத்தான் வந்துச்சா அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா அங்கிட்டு போறாங்க. சாவித்திரி இந்த மாதிரி, அம்மா நான் மட்டும் வரவா, நீ பெத்த புள்ள தானே, ஏய் அங்கே நில்றி, என் பொருளை நான் எடுக்கிறேன், எதுக்கடி இங்க வரீங்க அப்படிங்கல பாக்குறாங்க. மலரு இங்க வா, இதெல்லாம் எடுத்து பெட்டியில வை, நான் எடுத்துட்டு போகணும். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப எடுத்து வச்சுட்டு கீழே என்ன பண்றாங்க, இங்க என்னடி பார்வை, போங்கடி, என் சேலை துணி தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில என்ன பண்றாங்க, மலருகிட்ட மலரு இங்க வா அந்த பெட்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு பீரோல திறந்து உள்ளுக்கு இருக்குது. அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு. அதுக்குள்ள லாக்கர்ல இருந்து பார்த்தா ஒரு பெட்டி எடுக்கிறாங்க. புட்டும் 10 ரூபா தாளா இருக்குங்க. 10 ரூபா தாளு, 5 ரூபா தாளு. அம்மாச்சி என்ன அம்மாச்சி அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படிங்கிறாங்க. என்ன அம்மாச்சி இவ்வளோ இது பணம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடி ஆமா, 20 ரூபா தாள் இருக்கு, 50 ரூபா தாள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 100 ரூபா தாள் இருக்கா என்ன? இருக்குடி எடுறி, 100 ரூபா தாள் இருக்கு அப்படிங்கிறாங்க. 100 ரூபா தாளா பாக்குறாங்க. என்ன மச்சி பீரோல நிறைய பணமா வச்சிருக்க, ஏய் வாய மூடுறி அப்படிங்கிறாங்க. என்ன மச்சி இந்த காசு? எல்லாம் உன் ஐயா எனக்காக கொடுத்ததுடி, அப்பப்ப சிறுவாட்டு காசுன்னு சொல்லி நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாருடி, இது எப்படி ஒரு 10 லட்சத்துக்கு மேல இருக்கும்டி. அப்படியா அப்படிங்கல, என்னம்மா அப்படிங்கிறாங்க. கதவை சாத்து அப்படின்னு கதவை சாத்திட்டு ஒன்னொன்னா அடுக்குறாங்க. வேகமா பார்த்தா அடுக்கி முடிச்சுட்டு, என்னன்னா கரெக்டா 11.5 லட்சம் இருக்கு. அம்மாச்சி 11.5 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்ல, எடுத்து வைடி உள்ளுக்குள்ள அப்படிங்கிறாங்க. எதுக்கு அம்மாச்சி? எதுக்குன்னு தெரியலடி, என் பேத்தி இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காடி. அம்மாச்சி சரி அம்மாச்சி நான் வைக்கிறேன், மேல வச்சா கண்டுபிடிச்சுடுவாங்க. ஏன் எவடி கண்டுபிடிக்கிறது? எதுக்கும் ஒருவேளை உங்களை யாராவது நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க திறந்து பாருங்கடின்னு காமிக்கலாம்ல. என் வீட்டுல இருந்து பிறகு எவடி பார்க்க போறா? அம்மாச்சி என் பேச்ச ஒரே ஒரு வாட்டி கேளு அம்மாச்சி, தமிழ் பாவம், அப்புறம் இந்த பணம் அவட்ட போய் சேராம போயிரும் அம்மாச்சி. சரிடி உன் எண்ணத்துக்கு வேணா வச்சுக்க அப்படின்னா பெட்டியை எடுத்துட்டு உள்ளார அப்படியே அடிக்கி வச்சிருதுங்க. அதுக்கப்புறம் மேலாவில் 2 சேலை, அப்புறம் இந்த பாசிமணி தைலம் இதெல்லாம் வச்சு இழுத்து மூட்டிடுறாங்க. மூட்டிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கும். வெளியில வாராங்களா, வந்தோடனே கதவை திறந்தோடனே இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற முனங்கல்ல தைலம் தேய்ச்சி விட்டுருக்காங்களா, அந்த வாடை வருது. எனக்கு காலு வலி, என் பேத்தி தேய்ச்சி விட்டா, நீ தேப்பியா? நாங்களும் தேப்பாத்த அப்படி இப்படிங்கிறாங்க. தள்ளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அம்மா மலரு, கால் நல்லா தேய்ச்சி விட்டுடி, வீட்டுக்கு வந்து இந்த காலையும் தேய்ச்சி விட்றியா, ரொம்ப வலிக்குது. சரி அம்மாச்சி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காடுறாங்க. ஆட்டோவுல உட்கார்ந்த கையோட பாக்குறாங்களா, இல்லடி நீ போ நான் பாத்துக்கிறேன். ஏன் அம்மாச்சி நான் வரக்கூடாதா? ஓ அதெல்லாம் சந்தேகப்படுவாளுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. சரி அம்மாச்சின்னு இந்த பிள்ளை இறங்குது. பாத்தியா, என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக எவடி கேட்க போறா, நீ தான் பயந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, வந்து 2 பேரும் நிக்கிறாளுங்க, ஆத்தாளும் மகளும். ஏய் என்னடி நிக்கிறீங்க? இல்ல இந்த வீட்டுல இருந்து என்னத்தை எடுத்துட்டு போறீங்க? என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு நீ யார்டி கேக்குறது? இல்ல நாங்க தெரிஞ்சுக்கத்தான், நாளை பின்ன ஏதாவது காணாம போயிட்டா எங்க மேல பழி விழுக கூடாதுல்ல. என் பொருளை எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கெல்லாம் கேட்கணும் அப்படின்னு திறந்து காமிக்கிறாங்க. சின்ன சின்ன தைலம் பாட்டிலு, புடவை அது இதுன்னு இருக்கு. போதுமாடி. சரி சரி எடுத்துட்டு போங்க. ஏன் அந்த வீட்டுல அந்த தைலம் அந்த சேலையெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாளா என்ன? அம்மாச்சி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. ஏய் அவ ஒண்ணும் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிடல, நானா தான் போயிருக்கேன், அதனால நான் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஜிப்ப போட்டுக்கிறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போக
அம்மாச்சி பாத்தீங்களா? ஆமாடி. நீ சொன்னது சரியா போச்சுதான். இப்ப எதுக்கு அவ வாயில இருந்துட்டு, அதனால தான் அப்படி பண்ணேன். இவளுகிட்ட பாத்து இருந்துக்க மலரு. சரி அம்மாச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. புள்ள பத்திரம், புள்ள பத்திரம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் புள்ளையோட நின்னு ஃபோட்டோவ எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. வீட்டுக்கு போனதோட இங்க தமிழ் வந்து விடிஞ்சா போகணும், காசு குடுக்கணும். என்ன பண்றது தவிச்சுக்கிட்டு இருக்கையில, எல்லாரும் வாங்க அப்படின்னு கதவ சாத்திட்டு உட்கார்றாங்க. தமிழு, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, உனக்கு நான் தரேன்டி பணம். எதுக்கு? எங்க போன நீ? எங்க வந்த? அப்படின்னு கேட்க, எங்க போனா என்னடி? உனக்கு என் பணம் தர்றேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிய ஓப்பன் பண்ணா, ரூ. 50 தாளு, ரூ. 100 தாளு இப்படியா இருக்கு? என்னது? அதுவும் அந்த காலத்துல வந்த தாளா இருக்கு அம்புட்டும் அப்படிங்கையில, ஆமாடி எல்லாம் என் காசு தான். இந்தா இந்த காச அவன் என் மூஞ்சில கொண்டு போய் குடுத்துட்டு வா. அவ வேணுக்குன்னு தாண்டி பண்ணியிருக்கிறா அந்த ஈஸ்வரி. என்னம்மாச்சி சொல்றீங்க? அப்படிங்கையில, ஆமா. ஆமாடி, ஆமா. எல்லாம் நீ பணம் குடுக்க கூடாதுங்கிற ஆணவத்துல அவ ஆடியிருக்காளுக. என் பேத்திய நான் விடுவேனா என்ன? அதான் யோசனை வந்து நான் போனேன்டி. இந்தா அப்படின்னு குடுக்க, மன்னிச்சுக்க அம்மாச்சி. அந்த வீட்டு காசு எனக்கு ஒரு காசு கூட வேணாம். என்னது? அந்த வீட்டு காசா? யார்டி சொன்னா அந்த வீட்டு காசுன்னு? நீ என்ன அம்மாச்சி சொல்ற? இது பூரா உன் ஐயன் 10, 20ன்னு வெளில போயில எனக்கு சிறுவாட்டு காசு, சேமிப்பு காசுன்னு குடுத்தாரு. அத விட இது எங்க அப்பா வர்ற நேரம்லாம் எனக்கு குடுத்தது. இது என் அப்பன் வீட்டு சீருடி. இது என் அப்பா வீட்டு சீரு. வர்ற நேரம் அள்ளி அள்ளி கத்த கத்தையா குடுத்துருப்பாருடி. இதெல்லாம் அந்த வீட்டு காசு இல்ல. புடி அப்படிங்கிறாங்க. இல்ல அம்மாச்சி இங்க பார். அங்க எவனுக்கும் நான் சொல்லல. யார்ட்டயும் சொல்லல. ஏன்னா, நாளைக்கு உன்ன சொல்லி காமிப்பாங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்லல. மத்தபடி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இந்த வச்சுக்கோ புடி அப்படிங்கிறாங்க. இல்ல அம்மாச்சின்னு சொன்னா எல்லாரும் வாங்கிக்கடி அப்படின்னா, வேணாம் வேணாம்னு சொல்ல, சரி நீ வாங்க மாட்ட அப்படின்னு டக்குன்னு என்ன பண்றாங்க, உள்ளுக்க போயிட்டு காய்கறி நறுக்குறது இருக்கு இல்லையா? அந்த ஆயுதத்த எடுத்துட்டு வந்து டக்குன்னு கையில வச்சுக்கிறாங்க. "சொல்றி, இப்ப நீ இத வாங்குவியா? நான் இத நறுக்கிக்கட்டுமா?" அப்படிங்கையில, "அம்மாச்சி" அப்படின்னு சொல்றாங்க. மன்னிச்சிரு அம்மாச்சி, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கியா?" அதுக்குள்ள தமிழுக்கு மலர் ஃபோன் அடிக்குது. "உன் மேல அவ்ளோ உயிரா வச்சிருக்காங்க. இது பூரா அவங்க அம்மா வீட்டு, அப்பா வீட்டு காசு. வாங்கிக்க தமிழு" அப்படிங்கிறாங்க. "வாங்கிக்கிறேன் மலர் அக்கா. இங்க பாருங்க, அம்மாச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்க மனச நோகடிக்காத தமிழு. நீ நல்லா இருக்கன்னு மட்டும் தான் அவங்களோட எண்ணமே. நீ இன்னொரு தாயா நீ அவங்கள பாரு. நீ பெத்தெடுக்காத தாய் அவங்களுக்கு அவ உனக்கு கிடைச்சது" அப்படிங்கிறாங்க. அம்மாச்சின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லப்பாண்டி, "அம்மா, ஆயா" அப்படின்னு எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. "ஏன் ஆயா எங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க?" அப்படின்னு கேட்க, தமிழ்ச்செல்வி பாக்குது, "அம்மாச்சி, நீ ஏன்டி அந்த குடும்பத்து மேல அவ்வளோ பாசமா வச்ச? அத விட இது ஒண்ணும் பெருசில்ல. எடுத்துக்கோ" அப்படிங்கிறாங்க. அப்புறம் 7,50,000 எண்ணி எடுக்குறாங்க. "அப்பா இந்த காச எண்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கே" அப்படிங்கிறாங்க. "சரிடா வச்சுக்கடா" அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல பெரிய பையா கட்டப்பை எடுத்து அதுல வச்சுக்கிறாங்களா. "இப்பயே போய் குடுத்துருவோமா?" அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்றாங்க. "இப்ப போனா அவளுகளுக்கு ஏதாவது வரும். காலையில போய் குடுத்துக்கலாம்யா" அப்படிங்கிறாங்க. "தேங்க்ஸ் அம்மாச்சி" அப்படிங்கிறாங்க. காலையில கொண்டு போய் கெத்தா "இந்தாங்க உங்க பணம்" அப்படின்னு குடுக்க, "என்னது 7,50,000 இல்ல 70,00,000 அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி, சித்ரா அப்படியே எல்லாரும் கேட்க பாக்குறாங்க. "இந்தாங்க" அப்படின்னு குடுத்தா, "என்னது இது? எந்த கோயில்ல போய் இருந்துட்டு வந்த?" அப்படிங்கல. "இங்க பாருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை" அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு செம்ம கோவம் வருது. "சரி, சரி உடு. காசு பூரா சில்லற காசா இருந்துச்சு." "ஓ! சில்லற காசு. எங்க நீங்க உழைச்சதுல ஒரு ரூ. 100 குடுங்க" அப்படிங்கல. "ஆ ரூ. 100 அப்படிங்கல. அப்பதான் பாக்குது. அந்த காசு இருந்தா இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்காக" அப்படின்னு கருப்பும் மலரும் மனசுல நினைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.